திமுக கொடி கம்பத்தில் பறக்க விடப்பட்ட தாவேகா கொடி. கொந்தளிப்பில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. நள்ளிரவில் இந்த வேலையை பார்த்தது யார்? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பன்னந்தூர் ஊராட்சி சாதிநாயக்கன்பட்டியில் தான் இந்த பரபரப்பு நிகழ்ந்திருக்கிறது. சாதிநாயக்கன்பட்டி ஊராட்சி தலைவராக வெண்ணிலா முருகேசன் என்பவர் இருக்கும் நிலையில் அவரது சொந்த நிலத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திமுக கொடி கம்பம் நடப்பட்டு தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக திமுக கொடி அதிலிருந்து அகற்றப்பட்டு வைக்கப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவு நேரத்தில் தாவேக கொடியை யாரோ மர்ம நபர்கள் அதில் ஏற்றி வைத்ததால் காலையில் விடிந்ததும் தாவேக கொடி அந்த கொடி கம்பத்தில் பறப்பதை பார்த்த திமுகவினர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவ்விடத்திற்கு போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்ட திமுகவினர் ஒன்று கூடி காவேரிப்பட்டினம் ஒன்றிய கழக செயலாளர் என கூறப்படும் மகேந்திரன் உள்ளிட்டோரும் அந்த பகுதியில் குவிந்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள். பாரூர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கொடி கம்பத்தில் தாவேக கொடியை ஏற்றிய மர்ம ஆசாமிகள் யார் என பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இது குறித்து அவர்கள் அந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு நிலவி வருகிறது. இதனிடையே போச்சம்பள்ளிக்குட்பட்ட சாதிநாயக்கன்பட்டி ஊராட்சியில் திமுகவினர் தாவேகவினரிடையே மோதல் ஏற்படும் சூழலும் ஏற்பட்டிருப்பதால் அப்பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்ததில் அந்த பகுதியில் உள்ள சிறுவர்கள் விளையாட்டாக கொடியை ஏற்றிவிட்டதாகவும் அவர்களை போலீசார் கண்டித்து அனுப்பியுள்ளதாகவும் தகவல்கள் கூறப்படுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் சென்னை சமில்தாஸ் ஏவியேஷன் காலேஜ், கிராண்ட் ராயல் டூர்ஸ், நேச்சுரல்ஸ், கஸ்டமர் ஃபர்ஸ்ட்.